ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நியூ வீடியோ. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை தீபம் ஏற்றுற நாள். ஆகவே இன்றைக்கி எல்லாருக்குமே இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த டைம் தான் உங்களுக்கும் வீடியோ எடுத்தேன். வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த நாள் ஆயிரும். கொஞ்சம் பிஸினால லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடிட் பண்ண. நான் எனக்கு கிடைச்ச ஒரு சிம்பிள் ஐடியாவை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் ஏற்கனவே போன வருஷம் போட்ட சிட்டி விளக்கும் இந்த வருஷம் நம்ம வாங்கின சிட்டி விளக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாம் க்ளீன் பண்ணும்போது சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே எண்ணெய் கரையெல்லாம் போயிடும். இப்போ நம்ம மஞ்சளை கொஞ்சம் நல்லா திக்காக தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதில் ஒவ்வொரு விளக்கையுமே டிப் பண்ணி எடுத்துகிட்டு குங்குமம் வச்சிங்கன்னா அதுக்கான டெக்கரேட் ஓகே. இது ரொம்ப ஈஸியாகவும் முடியும். எத்தனை விளக்காக இருந்தாலும் நீ ஈஸியாகவும் செய்திடலாம். அது மட்டும் இல்லாமல் விளக்குக்கு அடியில் நெயில் பாலிஷ் அல்லது பெயிண்ட் நீங்கள் அடிக்கும்போது எண்ணெய் தரையில் கசியாமல் இருக்கும். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். வச்ச விளக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் போட்டாச்சு. நல்லெண்ணெய், தீப எண்ணெய், நெய் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாமிக்கிட்ட நம்ம நெய் விளக்கு ஏற்றும் போது அது இன்றைக்கி ரொம்பவே தெய்வீகத்தன்மையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே எல்லா மூலைகளிலையும் விளக்கு வைக்கணும். விளக்கு வைக்கும்போது மெயினாகவே ஒரு பாசிட்டிவ் பரவும். அதே போல் வீட்டை சுற்றியும் விளக்கு வைக்கணும். இன்றைக்கி வீட்டில் ஹஸ்பண்டும் அப்பாவும் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல்லாக எல்லாமே வச்சுட்டு சின்ன ஒரு பூஜையும் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீப நல்ல திருநாளில் உங்களுக்கும் பாசிட்டிவான எண்ணங்கள் பரவட்டும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.